ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே கிச்சனு ஹாலு இருக்கிற ஏரியாஸ் எல்லாமே கிளியர் பண்ணிவிட்டு மேலே வந்து தொடச்சிட்ருக்கேன். இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஃபைனலாக ஈவினிங் பூஜை போடலாம் வாங்க. மக்கள்ஸ், எங்கள் வீட்டில் இந்த ஆயுத பூஜை, கணேஷா ஃபெஸ்டிவல், வரமலட்சுமி ஃபெஸ்டிவல், தீபாவளி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து 5 வருஷம் ஆயிடுச்சுங்க எங்கள் வீட்டில் செஞ்சு நான். ஸோ 5 வருஷமாக நான் எதுவுமே செய்யாமல் இருக்கேன். காரணம் உங்களுக்கே தெரியும், என் பையன் கூட இல்லாத இந்த 5 வருஷமாக நான் எதுவுமே செய்யலை. இப்போ புது வீட்டுக்கு வந்திருக்கோம். புது வீட்டிலேருந்து புது வாழ்க்கையை ஆரம்பிங்கன்ட்டு அத்தை ஒரே இது. ஸோ அடுத்து உனக்கு ஒரு பொண்ணு இருக்கா, பொண்ணுக்காக நீ எல்லாத்தையும் செய்யணும், பையனே நினச்சிட்டு எதுவுமே செய்யாமல் இருந்தால் எப்படி அப்படின்ட்டு ஒரே இது. ஸோ அவங்களோட கம்பல் அண்ட் ஓகே. ஸோ அம்மா அப்பாவும் கிட்ட தான் இருக்காங்க. ஸோ நான் எந்த பூஜை பண்ணாலும் அப்பா அம்மாவை விட்டு நான் பண்ண மாட்டேன். அதே மாதிரி என்னை விட்டு எங்கள் அப்பா அம்மாவும் செய்ய மாட்டாங்க. ஸோ அத்தை மாமாவும் கூடவே இருக்காங்க. ஸோ இந்த வருஷம் எல்லா பூஜையிலையும் ஃபெஸ்டிவல்ஸ்லையும் எங்கள் அப்பா அம்மா, அவங்க அத்தை மாமா 2 பேருமே இருந்து கலந்து செஞ்சிட்ருக்கோம் இந்த புது வீட்டில். ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட அப்பா வண்டி, பெரியப்பா வண்டி, என்னோடய வண்டி, எங்கள் ஹஸ்பண்டோட வண்டி அண்டு காரு, தனிஷ்கோட சைக்கிள், ஷஷாங்க் சைக்கிள் அம்மா வீட்டில் இருக்குது. அது வந்து கொஞ்சம் ரெடி பண்ணணும். ஸோ இன்னும் ரெடி பண்ணல. கண்டிப்பாக அடுத்த தீபாவளிக்குள்ளே ரெடி பண்ணி அவரோட சைக்கிளை எடுத்துகிட்டு வந்து நிறுத்திடுறேன். ஸோ ஆக்சுவலி நான் சைக்கிள் முன்னாடியே எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கணும். பை மிஸ்ஸிங் கொஞ்சம் வேலை இருக்கிறது, அப்பானால் ரெடி பண்ண முடியாத காரணத்தினால அங்கேயே இருக்குது. கண்டிப்பாக தீபாவளிக்கு ஷஷாங்க் சைக்கிள் நம்ம வீட்டுக்கு வந்துடும். ஸோ மக்கள்ஸ், ரொம்ப நாள் கடுத்து பூஜை போடும்போது நிஜமாகவே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ எல்லாருமே பிடிச்ச காஸ்டியூம், பட்டு வேஷ்டி, பட்டு ஷர்ட்டு, பட்டு சாரீ அப்படின்ற மாதிரி போட்டு அழகாக பூஜை பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எத்தனை பேர் இந்த மாதிரி ஆயுத பூஜை பண்ணுவீங்க? ஸோ ஆயுத பூஜை என்றால் என்ன, எதற்காக நம்ம ஆயுத பூஜை போடுறோம்? எப்போது நம்ம ஒரு நியூஸ் சொல்வோம் இல்லைங்களா? உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்கள் வந்து தயவுசெய்து கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கடுத்து கண்டிப்பாக நான் வந்து ஆயுத பூஜை எதுக்கு போடுறோம், போட்டால் என்னென்ன பலன்கள், எதுக்காக அப்படின்ற கண்டிப்பாக எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு தரேன். பட் நீங்கள் எதுக்காக போடுறீங்க அப்படின்றத எனக்கு ரிப்ளை பண்ணுங்கள். அதுக்கடுத்து நான் ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு எதுக்கு பண்ணுறோம் அப்படின்றது நான் சொல்கிறேன்.
சூப்பர் அப்பு சூப்பர் அப்பு. இரா அந்த வண்டியெல்லாம் எடுத்துட்டியா? இப்படி அப்படியே போயிடு அப்படி.
ಮತ್ತೆ ಓಟಮ್ಮ ಹೋಗಿ ಹೋಗಿ ಹಂಗೆ ಹೋಗಿ ಒಂದೇ ರೌಂಡಿಂಗ್ ಬಂದೆ ಹಂಗೆ ಹೋಗಿ ಅಷ್ಟೇ ಹೋಗ್ಲಿ ಹಂಗೆ ಮೂವರು ಬಂದಲ್ಲಿ ನಿಂತ್ಕೊಳ್ರಿ ಸುತ್ಬಿಟ್ಟು ಇನ್ನ ಇರಿ ದೊಡ್ಡಪ್ಪ ಅವ್ರು ಬರ್ಲಿ ಮೂರು ಬಿಡು ಅವ್ರು ಹೋಗಲ್ಲ ಅವರೆಲ್ಲ ಹೋಗ್ತಾರ ಆಮೇಲೆ ಸಾಕು ಬಿಡು ಅವ್ರು ಹೋಗಿ ಎಲ್ಲಾದ್ರೂ ಬಿಟ್ಟು ಬರ್ತಾರ ಆಮೇಲೆ ಅಲ್ಲ ಎಲ್ಲ ಟೈಲ್ಸ್ ಹೊಸ ಟೈಲ್ಸ್ ಹಾಕಿರೋದು ಎಲ್ಲಾರು ಕುಂಬಳಕಾಯಿ ಕಾಣ್ತಿಲ್ಲ ಇರಿ ಮೂವರು ಒಟ್ಟಿಗೆ ನಿಲ್ಲಿರಂತೆ ಇರಿ ಇರಿ ಮೂವರು ಬರ್ಲಿ ಹಾಗೆ ಒರೇ ಪೋಡೆ ಹೊಡಿತಾರೆ ಇವ್ರ ಮಮ್ಮಿ ಸ್ವಲ್ಪ ಸೈಲೆಂಟ್ ಆಗಿ ಇರಿ ಮಾಡಾಕ ಕೂಸ್ನಿಕ ದೊಡ್ಡವ್ರದ ಸುತ್ತಬೇಕಂತ ಅದು ಗಾಡಿ ಕೈಲಿ ಸುತ್ತ ಕೇಳಿದ್ರು ಆಯ್ತಾ ಸಾಕು ಅಷ್ಟೇ ಸಾಕು ಆ ಮೂಲೆಗ ಇಟ್ಕೊಳಕ್ ಹೋಗಿದ್ದಾಳ ಅಷ್ಟೇ ಆಡಾಡ ಒಂದೇ ಸೆಕೆಂಡ್ ನೋಡೋ ಅಷ್ಟೇ ನೋಡ್ಬಿಟ್ರೆ ಈ ದೊಡ್ಡಪ್ಪ ಸಾಕು ಮೂರು ತೂಳಾಯ್ಸಿ ಓಕೆ ಸಾಮಾನ್ ಹಂಗೆ ಸಿಂಕ್ ಹತ್ರ ಕೈ ತೊಳ್ಕೊಳ್ಳಿ ஹாய் மக்கள் நம்ம ஆயுள் பூஜை செம சூப்பராக நடந்தது புது வீட்டில் 5 வருஷத்துக்கு அடுத்து இன்னைக்கு தான் நம்ம ஆயுள் பூஜை பண்ணோம் ஸோ 5 வருஷமாக எதுவுமே பண்ணாமல் இருந்தேன் இந்த வருஷம் செம சூப்பராக பூஜை நடந்தது ஸோ முக்காவு கொடுத்து பூசணிக்காய் தேங்காய் அண்ட் லெமன் முக்காவு கொடுத்து சூப்பராக போட்டிருக்கோம் ஸோ வாங்க வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஏன்னா மக்கள் ஆயுத பூஜைக்கு வந்து தீபாவளி ஸ்டார்ட் ஆயிடுச்சு துரைக்கு வந்து பட்டாசு கொளுத்துற ஆசை வந்துச்சு ஸோ சரசரமாக வெளியே வெடிச்சாச்சு இப்போ வந்து சங்கு சக்கரம் ಟೈಲ್ಸು ಏನಾಗಲ್ವಾ ಟೈಲ್ಸು ಎಲ್ಲ வண்டி எடுத்து கீழே போட்டுறணும் ಅಮ್ಮ ನಿಮ್ದಲ್ಲಿ ಫೋನ್ ஒரு கார் மூவ் ஆயிடுச்சு ரமணி நீ போய் எடுப்போ வண்டியை இல்ல எடுப்போ
அது போயிடுச்சு. ஐயோ எங்கேயோ போட்டீங்க. சரிப்பா ஒரு வாட்டி டாடி கூட ஓட்டிடு. ஓட்டிட்டு எடுத்துட்டு டாடி அன்னோடி டாடி. மக்கள் ஸ்வீட்டில் பூச்சி போட்டு அப்படியே கோயில் பக்கத்துலேயே இருக்குது சிவன் கோயில். ஸோ சிவன் கோயில் போயிட்டு வந்துடலான்னு அப்படியே கோயிலுக்கு கிளம்பி வந்துட்டோம். ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ரொம்ப ஹாப்பியாக இருந்தது இன்னியோட நாள். உங்களுக்குமே இந்த மாதிரி ஹாப்பியாக இருந்தது, பூஜை எல்லாம் சிறப்பாக போட்டிருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை ஃபுல் வீடியோ. அனைவருக்கும் இனிய ஆயுத பூஜை நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி தசரா டு ஆல் தி YT members.